எப்படி இருக்கீங்க? திருப்பதி போக பிளான் பண்ணியிருந்தோம். காரில் ரோட் ட்ரிப் தான் போயிருந்தோம். தரிசனம் முடிஞ்சிட்டு வீட்டுக்கு திரும்புறதுக்கு பதிலாக அங்கிருந்து 600 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற மங்களூருக்கு வண்டியை திருப்பினோம். இந்த மாதிரி நாம் லாங் டிரைவ் போகும்போதெல்லாம் நமக்கு கார் தான் முழுமையான நம்பிக்கை. காரோட 4 சக்கரமும் நம்ம பாதுகாப்பாக போய் சேர ரொம்ப ரொம்ப முக்கியம். சில நேரம் எதிர்பார்க்காத விதமாக டயர் பஞ்சர் ஆகிடும். நம்ம பயணத்தில் ஒரு பிரேக் எடுக்க வேண்டியிருக்கும். பயணம் முழுமையாக நின்று போயிடாது. பஞ்சரான டயரை மாற்றுறதுக்கு தான் ஸ்டெப்னி இருக்கே. காருக்கு எப்படி 4 சக்கரமோ அதுபோல் நம்ம வாழ்க்கையை சரியாக நடத்த நம்மளை சுற்றி இருக்கிற 4 பேரோட உதவி நமக்கு எப்பயும் தேவைப்படுது. நம்மளோட உறவினர்கள், நண்பர்கள் மாதிரி. சில நேரம் பஞ்சரான டயர் மாதிரி நாம் நம்பிக்கிட்டு இருந்தவங்க நம்மளை கைவிட்டுருவாங்க. ரொம்ப தேவையானப்போ அவங்களோட ஆதரவை எதிர்பார்த்து நம்ம ஏமாந்து போயிடுவோம். ஒவ்வொரு தடவையும் நமக்கு ஒருத்தர்கிட்ட இருந்து உதவி வராத போது நாம் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காம நம்மளுக்கு எங்கிருந்தாவது உதவி கண்டிப்பாக கிடைக்கும். என் வாழ்க்கையை நான் திரும்பி பார்க்கும்போது இந்த மாதிரி தருணங்கள் எத்தனையோ என் வாழ்க்கையில் இருக்குது. வேலைக்கு போகிற ஒரு தாயா என் குழந்தைகளை பார்க்க கஷ்டப்பட்ட போது வீட்டு வேலை செய்கிறவங்க என் குழந்தைகளை பார்த்துக்கிறேன்னு சொன்னாங்க. வெளிநாட்டில் என் கணவர் இருக்க இங்கே தனியாக நான் என் சொத்தை விற்க வேண்டியதாக இருந்தது. எனக்கு சொத்து விவகாரம் எதுவுமே தெரியாது. ரொம்ப பதட்டமாக இருந்தது. கடவுள் மாதிரி வந்த ரியல் எஸ்டேட் ஏஜெண்ட் எனக்கு ஒரு கஷ்டமும் இல்லாமல் வேலையை சுலபமாக முடிச்சு கொடுத்தாரு. இது மாதிரி இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். உங்களுக்கு கஷ்டமான காலத்தில் தனியாக இருக்கீங்கன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் நம்பின யாரும் உங்களுக்கு உதவிக்கு வரலையா? நிச்சயமாக எங்கிருந்தாவது யாராவது உங்கள் உதவிக்கு வருவாங்க. அந்த ஸ்டெப்னி மாதிரி. அடுத்த தடவை உங்களை பார்க்குற வரைக்கும் சிரிச்சுக்கிட்டே இருங்க. எதிர்காலம் நல்லதாகவே அமையும். நிகழ்காலத்திற்கு நன்றியுடன் டிவைன் கான்ட்ராக்ட்ஸ்.